வணக்கம். இந்த எபிசோடில் ஆவடி பஸ் ஸ்டாண்டு. என்னடா இது ஆவடி பஸ் ஸ்டாண்டில் என்னடா பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஆவடி பனிமனை தான் இது. ஆக்சுவலி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் லொக்கேஷன் இந்த இடத்துல. ஆவடி பனிமனை, ஆவடி டிப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆவின் இருக்குது. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன ஏதுன்றதை பார்ப்போம். ஏன்னா இது ஒரு மேஜர் லொக்கேஷன் இந்த இடத்துல தான் இருக்கும். வீடியோ ஆவினில் இதெல்லாம் விற்கிறாங்க. எப்போ ஆவினில் ப்ரெட்டு பிஸ்கெட்லாம் தெரில, பட் மற்றபடி ஆவின் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த ஜாமுன் இதெல்லாம் இருக்குது. இதுதான் இப்போது இங்கே நம்ம ஆவடியில் இங்கே பஸ் ஸ்டாண்ட் வாசலில் இந்த சைடு நம்ம ஆப்போசிட்டில் போய் பார்க்கலாம். பட் இந்த பக்கம் நேரம் என்ன இருக்குன்றத போய் பார்த்துட்டு வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்னு ஒரு கடை இருக்குது முனையில். ஃபஸ்ட்டு அடிக்கிற வெயிலுக்கு 5 நிமிஷம் தான் நாங்கள் நடந்தேன். அதுக்கே பயங்கர தாகமாக இருக்குது. ஏதாவது இருக்கா பார்ப்போம். ஆனால் தண்ணியில் போய்ட்டு நம்ம வச்சுட்டு எதுவும் வேஸ்ட் பண்ணிக்க முடியாது. அதனால் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கடைக்கு போயிடலாம். ஹோட்டல் பாண்டியன் இருக்குது. பாண்டியனில் வந்து முன்ன ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன். நான்வெஜ் மீல்ஸ், அதுவும் மீன் குழம்பு மீல்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இங்கே லென்ஸ்கார்ட் வரைக்கும் போகலாம், பார்த்துட்டு போகலாம். ஏசிஎல் கிளினிக்கு, இங்கே ஐடிபிஐ பேங்க்கு, ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு போல், ரெனோவேஷன் மாதிரி தெரியுது. இதை பார்த்தோன்னா இங்கே அப்போலோ ஃபார்மசி இது வந்து ஆவடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில், அதாவது டுவர்ட்ஸ் ரயில்வே கேட் வரும். அந்த வழியாக போனோம்னா இது. இங்கே ஒரு மிரர் ஃபோட்டோ ஃப்ரேம் போடுறாரு. அப்புறம் அங்கே இருக்கிற லென்ஸ்கார்ட். இந்த பக்கம் இந்த பில்டிங்கை தாண்டோம்னா இது தான் இருக்குது. இதை தவிர நம்ம ஆப்போசிட்டில் அந்த ஏரியா போகலாம். அங்கே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஒரு வேளை மஃப்சல் இல்லை சப்பம்னால ஏரியா எப்படி இருக்கான்னு தெரியல, பட் பார்ப்போம். பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி அந்த சந்துக்குள்ளே வந்தோம்னா இந்த கடைங்கள்லாம் இருக்குது. ஜெராக்ஸு, ஒரு கன்சல்டன்சி ஒன்று இருக்குது, டீ கடை ஒன்று இருக்குது, அந்த ஜூஸ் கடை. இதை தாண்டித்தான் நம்ம ஆப்போசிட்டில் சிங்கப்பூர் ஷாப் இருக்குல்ல, அந்த லைனில் போய் பார்க்கலாம். ஆப்போசிட்டில் தான் அகில் டீ கடை. அதுக்கப்புறம் சிக்கன் அல் அக்ஸா பிரியாணி ஹோட்டல் ரேணுகா. இதுதான் பாய் பிரியாணி, காதர் பாய் பிரியாணி. இங்கே இருக்காங்களா என்னன்னு தெரியல, தெரிஞ்சவர் ஒருத்தர். அந்த பக்கம் அடுத்து பார்த்தோம்னா ஆர்ஆர் மொபைல்ஸு. இது எல்லாமே பார்த்தோன்னா அந்த ஆவடி பஸ் ஸ்டாண்டு சொன்னோம்ல, பஸ் ஸ்டாண்டுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் இது ஐஆர் பவனில் மீல்ஸ் நல்லாயிருக்கும். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம போகும்போது ஏதோ ஜூஸ் ஏதோ சாப்பிட்டு போவோம். இந்த லொக்கேஷன் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு சொன்னோம்னா, இப்போது சென்னையில் ஃபஸ்ட்டு பாரிஸில் பூக்கடை பஸ் ஸ்டாப் இருந்தது. அப்புறம் கோயம்பேடு பஸ் ஸ்டாப் வந்தது. கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பு போய் இப்போது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் வந்தது. ஆனால் இப்போ கரண்ட்லி பார்த்தோம்னா வெஸ்ட் ஆஃப் சென்னை, அதாவது இந்த பக்கம் அம்பத்தூர் தாண்டி வந்தோம்னா மற்ற ஊர்கள், மற்ற சென்னையோட சபர்ப்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த இடத்துக்கு வந்து இது ஒரு மெயின் கனெக்டிங் பாயிண்ட்டாக இருக்குது இந்த ஆவடி பஸ் ஸ்டாண்ட். பொதுவாக ஊர் பக்கம் வர்றவங்க எல்லாருமே என்னன்றதை பார்த்தோன்னா இது ஒரு மஃப்சல் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி போர்ட்ரே பண்ணுவாங்க. அதாவது சென்னையில் கிட்டத்தட்ட ஹார்ட் ஆஃப் சென்னையில் இருக்குன்னே சொல்லலாம் இந்த பஸ் ஸ்டாண்டு. ஆவடி பஸ் ஸ்டாண்டு பஸ் இப்போ வந்திருக்கிறவங்களும் தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கனெக்டிங் ஏரியா, கனெக்டிங் பஸ்ஸஸ்லாம் இந்த இடத்துல இருக்குன்னு. இப்போ டைம் பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு 11:30 11:45 இருக்கும். இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரௌடு எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பஸ்ஸில் வர மூமெண்ட்ஸும் பாருங்கள். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா இங்கே டைம் கீப்பர்ஸ் ரூம் இங்கே இருக்குது. டைம் கீப்பர்ஸ் ரூம்ன்றது தெரியும். ஆனால் இதில் பஸ்ஸு எந்தெந்த இடத்துக்கு போகுதுன்றதையும் நான் இப்போ உங்களுக்கு மெயினாக காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சிறுவாபுரி, திருவள்ளூர், கீழனூர், அரக்கம்பாக்கம், கீழ்கொண்டையார், கதவூர், கீழ்கொண்டையார், பிராட்வே, வதட்டூர், பூச்சி, அத்திப்பேடு, எம்ஜிஆர் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தெரியும், கோயம்பேடு மார்க்கெட் தெரியும், பூந்தமல்லி தெரியும் எல்லாருக்கும், செங்கன்றம், ரெட்டில்ஸு, மேலப்பேடு, கூடுவாஞ்சேரி, திருவான்மியூர், மேலசெம்பேடு, சிஆர்பிஎஃப் பள்ளி, திருவான்மியூர். இதில் பாதிக்கு மேலே லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நானே 2-3 ஊர் பேர் இங்கெல்லாம் உட்காந்து படிக்கும்போது பார்த்தோம்னா எனக்கு அந்த லொக்கேஷன் தெரியல. எனக்கு தெரிஞ்சது பார்த்தோம்னா திருவான்மியூர் தெரிஞ்சது. இதை தவிர கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. ஸோ எத்தனை ஊருக்கு இது கனெக்டிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த இடத்துல உங்களுக்கு புரியும். இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தோம்னா அண்ணா சதுக்கம், ஆரணி, புதிய கன்னியம்மன் நகர், எல்லையம்மன் நகர், கீழ்கொண்டையூர், செங்குன்றம், பூந்தமல்லி, மிட்டனமல்லி, சிரஞ்சீவி நகர், திருவேற்காடு, ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், தாம்பரம், எம்ஜிஆர் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு நிறைய இருக்குது. இதில் மோஸ்ட்லி சிட்டி டுவெல்லர்ஸ்க்கு இல்லை சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கனெக்டிவிட்டி ஒரு ஷேர்ட் ஆட்டோவோ இல்லை ரேப்பிடோவில் ஒரு பஸ்லையோ இல்லை ஒரு
ஆட்டோலையோ இல்லை இந்த ஸ்கூட்டர் பைக்லலாம் போகிறோம்ல அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈஸி ஆக்சஸ் இருக்குன்னு. பட் இந்த மாதிரி ஆவடி பேருந்து நிலையம் மாதிரி வரும்போது பார்த்தோம்னா கனெக்டிவிட்டி எவ்வளோ கஷ்டன்றது பார்த்திங்கனாலும் இதுலேயே உங்களுக்கு. அதே மாதிரி பயண சீட்டு, அதாவது மந்த்லி பாசஸ் கொடுக்குறாங்கல்ல, மாதாந்திர பயண சீட்டு விற்பனை மையம், அதுவும் இங்கே இருக்குது. இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 320, 370, 410, 450, 500, 540, 590, 360 இதெல்லாம் இருக்குது. நடைமேடையும் போட்டிருக்காங்க. நம்பர் 9 கன்னியம்மன் நகர். உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு டீ கடை. இதில் என்ன பண்ண முடியும், ஒரு டீ கடைன்னா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், அவ்வளோ தான் இங்கே சாப்பிட முடியும். நம்ம பஸ் ஸ்டாண்டில் இதுதான் ரூட்டு. அது என்ட்ரி ஒன்று இருக்குது, எக்ஸிட் பாயிண்ட் அந்த பக்கம். பொதுவாக நான் வீடியோ எடுக்கக்கூடாது, ஏன்னா இது கவர்மெண்ட் ஆஃபீஸு. இந்த இடத்துலலாம் நம்ம பஸ்ஸு என்ட்ரி எக்ஸிட் வருது. இந்த வழியாக தான் நம்ம வந்திருந்தோம். இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. அந்த பக்கம் வர்றது எக்ஸிட் பாயிண்ட். எக்ஸிட் பாயிண்ட்டில் நம்ம போய் வெளியில் பஸ் ஸ்டாண்டுக்கு இல்லை இங்கே இருக்கிற வசதிகள் என்ன, இங்கே என்ன இருக்குன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் மக்கள் யாரும் அது விரும்புகிறாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த பக்கம் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குது. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டின்றது இந்த லெஃப்ட் கார்னரில் இந்த பஸ்ஸு போகுதில்ல, அந்த பஸ்ஸு போகிற இடத்துல லெஃப்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. அது மென் அண்ட் விமனா இல்லை விமனான்னு தெரியல, லேடிஸ் தான். ஒன்று இருக்குதுன்னு சொன்னால உள்ளே என்ட்ரி ஆகும்போது அது இங்கே இருக்குது பாருங்கள். அதை தவிர கேண்டிங் பண்ணுற ஏரியா இதுதான். இந்த ஏரியாவில் தான் போகணும். இப்போ பார்க்கணும். இப்போ தாண்டி பார்த்தோம்னா நெல்லை ராஜா ஹோட்டல் ஸ்ரீனிவாஸ், இதுதான் ஆப்போசிட்டில் இருக்குது. இது எங்கே இருக்குன்றதை பார்த்தோம்னா காதர் பவனுங்க, காதர் பாய் பிரியாணி இருக்குல்ல, அதை தாண்டி ஐஆர் இருக்குது. ஐஆருக்கு பக்கத்தில் இந்த சிவா ஸ்வீட் ஸ்டால் அந்த மாதிரி இருக்குல்ல, அடையார் ஆனந்த்வான். இது பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி எக்ஸிட் கேட். எக்ஸிட் கேட் பக்கத்தில் பார்த்தோம்னா தான் இந்த நெல்லை ராஜாவும் ஹோட்டல் ஸ்ரீனிவாஸ் இருக்குது. இந்த ஈடன் சொன்னால க்ளோஸ்டாக இருக்குது. அது மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். ரெட் ஹில்ஸ் லெஃப்ட்டு, வன்னியன் சத்திரம் லெஃப்ட்டு, அம்பத்தூர் ஸ்ட்ரைட், கோயம்பேடு ஸ்ட்ரைட், ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் ரைட்டு. இதுதான் இங்கே ரூட்டு. இந்த பக்கத்தில் தான் ஆர்த்தி கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. மேலே ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் மீல்ஸ் பிரியாணி பரோட்டா. ஹெர்குலஸ் இருக்குது, ஹோட்டல் ஸ்ரீனிவாஸ் இருக்குது, சைக்கிள் கடை கூட இங்கே ஒன்று இருக்குது. ஆப்போசிட்டில் தான் ஆவடி ரயில்வே ஸ்டேஷனு. அங்கே எஸ்பி பார், அல்பெக்கு, எஸ்எஸ் பிரியாணிலாம் இந்த பக்கம் தான் இருக்குது. லாஸ்ட்டில் போனீங்கன்னா வரும். இந்த ரோடு பார்த்தோம்னா வேல்டெக்கை கனெக்ட் பண்ணுற ரோடு இது. லாஸ்ட்டில் வந்து வேல்டெக் கனெக்ட் பண்ணுறது. இந்த பக்கம் எஸ்எஸ் பிரியாணி இருக்குது பாருங்கள் ரோடு. அந்த முனையில் பார்த்தோம்னா பூலி ரெஸ்டாரண்ட், ஹாட் அண்ட் சில் ஒன்று இருக்குது, கடம்பன் கருப்பட்டி காஃபி. இது நேராக பார்த்தோம்னா ஆவடி அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, டிப்போ இந்த பக்கம் இருக்குது. இந்த வீடியோ வந்து ஆவடி பஸ் ஸ்டாண்டு சுற்றி இருக்கிற ஏரியாவில் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. நாலேஜபிளாக இருக்குது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் கிளாரிட்டி இருக்குன்னு அதை கேட்டு பாருங்கள். இது இந்த பக்கத்தில் வர ரோடு, இந்த பக்கத்தில் வர ரோடு. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் போய் இப்போ நம்ம பார்க்கலாம். பாய்.